ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्री दक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அந்தர்யோகத்தில் நாம் வேதாந்த சூடாமணி என்ற நூலை சென்ற அந்தர்யோகத்திலிருந்து பார்க்க தொடங்கி இருக்கின்றோம். சிவப்பிரகாச சுவாமிகள் என்ற மகாத்மா தமிழில் செய்திருக்கிற நூல். இதனுடைய மூலம் வேற மொழியில் இருக்கு. அதில் இருந்து ஒரு பகுதியை மட்டும், அது பெரிய நூலாக இருக்கு, அதில் ஒரு பகுதியை மட்டும், முக்கியமாக வேதாந்த சம்பந்தமான பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு தமிழ் செய்யுளா செய்திருக்கின்றார். அதனால இருக்கு வேதாந்த சூடாமணி என்ற பெயர்ல இருக்கு. இதில் முதல் இறைவணக்க பாடல் சொல்கிறேன். 3 பாடல்கள் பார்த்துருக்குறோம். இறைவணக்கம் சொல்லிட்டு அப்புறம் அடுத்த பாடலுக்கு போகலாம். பாயிரம்னு போட்டு முதல் பாடல். தருணமாதுமை முகத்தாமரை கெழும் அருணனாம் என உதித்தடியர்வார் புரி கருணை மாமத மெனக் காட்டு மாமுகன் சரண வாரிச மலர் தலையிற்கொள்வான். இதில் அந்த முதல் 2 வரியில தனு மனுன்னு இருக்கு, அது அச்சுப்பிழை. தரு மருன்னு இருக்கணும். தருணம் ஆதுமை, தருணம்னா இளமை. அதே மாதிரி அருணம், அருணன் சூரியன். தருணன் தருணம் அருணன் அந்த அச்சுப்பிழையா இருக்கு. ரூ வரணும். சரி, 4வது நூல்னு ஆரம்பிக்கிறதுல முதல் பாடல். அதில் முதல்ல 3 இருக்கிறது பாயிரம், இறைவணக்கம், மற்ற நூலினுடைய அமைப்பு இதெல்லாம் இருக்கு. அதனால் அது பாயிரம் முதல் 3 பாடல்கள். அதனுடைய பொருளெல்லாம் சென்ற அத்திரையோகத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த 4வது பாடல், அதாவது நூலில் முதல் பாடல், அதனுடைய பொருளை நம்ம பார்க்க தொடங்கி இருக்கின்றோம். பாடலை படிக்கலாம். வேதமொரு 4ம் ஆரங்கமும் நன்னியாயம் மீமாம்சையொடு மிருதி புராண மீரேழாம் ஓதலுறும் வித்தைகளாம் அவற்றுள் மீமாம்சை உயர்ந்ததாய் 4 அத்தியாயமாய் அர்த்த பேதமுறை இருக்கூறாம் அவற்றுள் முதல் கூரே பிறங்கும் அருட்சைமினி சோத்திர ரூபமாகி போது மீறார் அத்தியாயங்களாய் கரும பொருளுணர்த்தி பூர்வ மீமாம்சை எனப்படுமால். நம்முடைய ஹிந்து மதம் என்ற சனாதன தர்மத்திற்கு அடிப்படையாக இருக்கின்ற நூல்கள் எவை என்பதுதான் இந்த முதல் பாடலுடைய விஷயம். சதுர்தச வித்யா அல்லது 14 வித்தைகள், 14 நூல்கள். அதனால் நமக்கு ஒரு நூல் இல்லை, அநேக நூல்கள் இருக்கு. மற்ற மதங்களுக்கெல்லாம் ஒரு நூல் என்பது தான். நமக்கு எண்ணற்ற நூல்கள் இருக்கு. எண்ணற்ற நூல்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய நூல்கள் 14.
வேதம் ஒரு 4, 6 அங்கங்கள், வேத அங்கங்கள் 6, உப அங்கங்கள் 6, உபவேதங்கள் 4. இந்த உபவேதங்கள் பொதுவாக சேர்க்கறது இல்லை. வேதம் 6, வேத அங்கம், வேதம் 4, வேத அங்கம் 6, 6 4 10. அப்புறம் உப அங்கம்ங்கிறது ஒரு 4, மொத்தம் 14 நூல்கள். அதோட உபவேதம் என்று இருக்கு, அதையும் சேர்த்த 18 நூல்கள். இதுதான் நம்மளுடைய இந்து மதத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நூல்கள். இதை பற்றிய விரிவான விளக்கம் சென்ற அந்தர்யோகத்தில் சொல்லி இருக்கிறேன். வேதம் 4 நமக்கு தெரியும், ரிக் யஜுர் சாம அதர்வனம் என்ற 4 வேதங்கள். 6 அங்கங்கள்ங்கிறது அந்த வேதங்களை படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், யாப்பிலக்கணம், தமிழில் அந்த மாதிரி பார்ப்போம் ஐந்திரம் அப்படின்னு. அந்த அது 6 இருக்கு இங்கே. சந்தஸ், கல்பம், வியாக்கரணம், சிக்ஷா, ஜோதிடம், நிருத்தம் என்று 6 அங்கம். அதுக்கப்புறம் உபவேதம் என்பது வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கிறது. அதில் நியாயங்கிற தர்க்கசாஸ்திரம், அப்புறம் மீமாம்சை, புராண இதிகாசங்கள், அது ஒன்று. வேதத்தினுடைய கருத்தை சொல்வதாக தான் புராண இதிகாசங்கள் இருக்குது. அப்புறம் ஸ்மிருதிங்கிற தர்மசாஸ்திரம். இது முதல் விஷயமாக சொல்லி இருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த மீமாம்சை என்பதை எடுத்துக்கொண்டு விவரித்து சொல்லுகின்றார். மீமாம்சை என்பது நம்ம வேதத்தினுடைய அர்த்தம் என்ன என்பதை பற்றிய விரிவான ஆராய்ச்சி பண்ணுகின்ற அந்த ஆராய்ச்சிக்கு மீமாம்சைன்னு பேர். அப்படி ஆராய்ச்சி பண்ணி செய்யப்பட்ட நூல்கள் மீமாம்சா சாஸ்திரங்கள்னு இருக்குது. அதை பற்றிய விளக்கம் தான் அடுத்த விஷயமாக வருது. வேதம் 2 பாகமாக, அதனுடைய விஷயத்தினுடைய அடிப்படையில் வேதத்தை 2 பெரும் பிரிவாக பிரிக்கின்றோம். முதல் பிரிவுக்கு முதல் பாகம்னு பேர், அல்லது பூர்வ பாகம்னு பேர். பூர்வ பாகம்னா முதல்ல இருக்கிற பாகம் பூர்வ பாகம். 2வது பாகத்துக்கு உத்தர பாகம்னு பேர், 2வது பின்னாடி இருக்கிறது. இல்லை, பூர்வ பாகத்தினுடைய விஷயம் கர்மம் என்பது. பலவிதமான தெய்வங்கள், தேவர்களை பற்றி சொல்லி இருக்கு. அந்த தேவர்களை பூஜை பண்ணுற பூஜா முறைங்கிறது அக்னியை பிரதானமாக கொண்டு அந்த தேவதைகளுடைய வர்ணனை, அதற்கான மந்திரங்கள், யாக முறைகள் அதெல்லாம் சொல்லி இருக்கு. அது கர்ம காண்டம். அதில் முழுக்க நம்ம பூஜைகள், அக்னியை பிரதானமாக கொண்ட வேள்விகள், யாகங்கள்னு நம்ம பார்க்கிறோமே பல்வேறு தேவதைகளுக்கு, அதுதான் வேதத்தினுடைய முதல் பகுதி. அதனால் அதுக்கு கர்மான்னு பேர். அது ஒரு எஜமானன், அப்புறம் அதை செய்து வைக்கக்கூடிய வைதிகர்கள், அதற்கு தேவையான ஹோம திரவியங்கள் அதெல்லாம் சேர்த்து முறையாக மந்திரங்களோட அதை செய்கிறது. அதை செய்கிறதுனால பிரயோஜனம் உண்டு. நமக்கு என்ன பிரயோஜனம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான ஹோமங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நித்தியமாக செய்ய வேண்டிய யாகங்கள்னு சிலது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நித்திய நைமித்திய கர்மான்னு பேர். இந்த சந்தியாவந்தனம் பண்ணுறது, பசங்க பார்த்தா சமிதா தானம், சமித்தை வச்சுக்கொண்டு ஹோமம் பண்ணுறாங்க, சமிதா தானம்னு பேர். கிரகஸ்தராக இருந்தால் அக்னிஹோத்திரம்னு பேர். இது நித்தியமாக செய்ய வேண்டியது, சின்ன ஒரு அரை மணி நேரத்தில் முடியுது. அது இல்லாமல் விசேஷமாக நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி, ஆசைக்கு தகுந்த மாதிரி செய்ய வேண்டிய கர்மாக்கள், விதவிதமாக ஹோமங்கள் இருக்குது. குழந்தை இல்லைன்னா அதுக்கு என்ன, செல்வம் இல்லைன்னா என்ன, திருமணம் ஆகலைன்னா என்ன, அப்புறம் பணம் வேண்டும்னா என்ன, மழை வேண்டும்னா என்ன, ராஜாவாக இருந்தால் அவன் என்ன யாகம் பண்ணணும், வைசியர்களாக இருந்தால் என்ன யாகம் பண்ணுறது, இப்படி அவரவர்களுடைய காமிய கர்மான்னு பேர். அவர்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பலவிதமான யாகங்கள், என்னெல்லாம் மனிதர்களுக்கு ஆசை இருக்கோ, தேவை இருக்கோ, இந்த உலகத்தில் சுகமாக வாழ்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அதுக்கு நம்ம லௌகிக்கமாக முயற்சி பண்ணுறோம். அதோட தெய்வ சக்திகளையும் துணைக்கு அழைத்து கொள்வதற்காக, அவர்களுடைய அருளையும் பெறுவதற்காக பூஜா முறைகள் சொல்லி இருக்கு. இந்த லோகத்தில் சுகமாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, மரணத்திற்கு பிறகு மேல் உலகங்களுக்கு போகணும், அங்கேயும் சுகமாக இருக்கணும், மேல் உலகங்களில் நல்ல உயர்ந்த பதவிகள் நமக்கு கிடைக்கணும்னாக்க அதற்கு என்னெல்லாம் யாகங்கள் பண்ணணுங்கிறதெல்லாம் சாஸ்திரம் சொல்லி இருக்கிறனால இந்த பிறவி மறுபிறவி சுகமாக இருக்கிறதுக்கு என்ன தேவையோ, என்ன வாழ்க்கை வசதிகள் தேவையோ, பதவி முதலானவைகள் வேற என்ன தேவையோ அதெல்லாம் அடையிறதுக்கான கர்மா, அந்த ரிச்சுவல், அதுக்கு வேத பூர்வ பாகம் அதை விரிவாக பேசுது. அதனால் அதுக்கு கர்ம காண்டம்னு பேர். வேதத்தினுடைய அந்த 2வது பகுதி உத்தர பாகம்னு பேர். அது முழுக்க வேதாந்தம்னு பேர். தத்துவ விஷயங்களை பேசுகின்றது. இந்த ஜீவனுடைய சொரூபம் என்ன, உலகத்தினுடைய சொரூபம் என்ன, ஈஸ்வரன் இறைவனுடைய சொரூபம் என்ன,
இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, நமக்கு பிறவி எதனால வந்தது, பிறவியிலிருந்து விடுபடணும்னா அதற்கு என்ன பண்ணணும் என்ற இந்த பிலாசபிங்கிற தத்துவ பாகத்தை பேசக்கூடியது. அதனால அதுக்கு ஞான காண்டம்னு பேரு அல்லது உத்தர பாகம்னு பேர். இப்படி இருக்கக்கூடிய வேதம், இந்த வேதத்தினுடைய கருத்து பூர்வ பாகத்துல இந்த இதுதான் இதனுடைய தாத்பரியம், இதனுடைய கருத்து என்று நிர்ணயம் பண்றதுக்கும், அதே மாதிரி வேதாந்தம்னு சொல்லப்படக்கூடிய உபனிஷத்துக்கள் அந்த உத்தர பாகம், அதுல பல்வேறு மந்திரங்கள் இருக்கு, பல்வேறு உபனிஷத்துக்கள் இருக்கு. ஒரு உபனிஷத்துக்கும் இன்னொரு உபனிஷத்துக்கும் நடுவில் சில இடங்கள்ல கருத்து வேறுபாடு வந்திருக்கும். அப்ப அதை எப்படி நாம புரிந்து கொள்றது, எதை எடுத்துக்கொள்றதுங்கிற கேள்வி வருது. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு இப்படித்தான் பொருள் என்று அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆராய்ச்சி முறைக்கு மீமாம்சான்னு பேர். அதனால மீமாம்சான விசாரம், ஆராய்ச்சி அப்படின்னு பேர். இந்த நூலினுடைய விஷயம் இதுதான். ஏன்னா நூல்ல பல கருத்துக்கள் வர்ற பொழுது, அதுவும் நிறைய வேதங்கள் வேத பாகங்கள் நிறைய இருக்கிற போது பல்வேறு ரிஷிகள் சொன்னது, பல்வேறு காலகட்டங்கள்ல சொன்னது, பல்வேறு சிஷியர்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி சொல்லப்பட்டது இருக்கு. அப்ப அவைகளுக்குள்ள ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குங்கிற பொழுது அதை எப்படி புரிந்து கொள்றது, எதை எடுத்துக்கொள்வது என்ற கேள்வி வருகின்றது. அதற்கு விடை காணுதல் என்பதுதான் மீமாம்சை. அதனால வேதத்தினுடைய அந்த கர்ம காண்டத்துக்கான மீமாம்சைக்கு பூர்வ பாகம், அதனால பூர்வ மீமாம்சைன்னு பேரு. ஞான காண்டம் உத்தர பாகம், அதற்கான மீமாம்சைக்கு உத்தர மீமாம்சைன்னு பேர். இதுல பூர்வ மீமாம்சையினுடைய விஷயம் என்னங்கிறது தான் இந்த 4வது பாட்டுல, அதாவது முதல் பாட்டு, நமக்கு நூல்ல முதல் பாட்டு, அதுல சொல்லி இருக்கிறார். இத்தனை வேத 14 சாஸ்திரங்கள் இருக்குன்னு சொல்லி அதுல பூர்வ மீமாம்சை எடுத்துக்கொண்டு இந்த வேதத்தினுடைய பூர்வ பாகத்துக்கு ஜைமினி என்ற முனிவர் வியாக்கியானம், விளக்க உரை, அந்த மீமாம்சா சூத்திரம்னு செய்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம சென்ற வகுப்பிலேயே விரிவா பார்த்துட்டோம். அடுத்த பாடலுக்கு, அதனால நம்ம அடுத்த பாடலுக்கு போறோம். வேதத்தினுடைய பூர்வ பாகம் பூர்வ மீமாம்சைக்கு ஜைமினி சூத்திரம் செய்திருக்கிறார். இதுதான் கருத்து. அடுத்த பாடலும் நம்ம பார்த்துட்டோம். பாட்டை மட்டும் படிச்சுட்டு அப்புறம் நம்ம தொடர்ந்து போகலாம். சாற்றிய ஜைமினி சூத்திரத்திற்கு மிக்க சாபரம் என்றொரு பாடியம் புரியப்பட்ட தேற்றமிகு அம்மீமாம்சைக்கு மதம் பாட்டம் என ஒன்று பட்டாச்சாரியனால் வந்தன்று போற்றும் அவன் சீடனாகிய பிரபாகரனால் புகழ் பிரபாகரம் எனவோர் மதாந்தர நன்கமைய ஆற்றிய அச்சாபர பாடியம் அதற்கு விளங்க வாக்கப்பட்டுலகமெல்லாம் அறிந்திட நின்றதுவே. அந்த வேதத்தினுடைய பூர்வபாகம், அதற்கு மீமாம்சை என்ற பூர்வ மீமாம்சை ஜெய்மினி பண்ணார். அந்த ஜெய்மினி சூத்திரமா பண்ணியிருக்கிறார். பொதுவா நூல்கள் அந்த காலத்துல மூல நூல்கள் பண்ற பொழுது சூத்திரம்னா ரொம்ப சுருக்கமா இருக்கிறது. 2 வரி 1 வரி 2 வரி ஆத்திச்சூடி மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தொல்காப்பியமே பார்த்தா தொல்காப்பிய சூத்திரம் தான் சொல்றோம். தமிழ் இலக்கணத்துக்கு நமக்கு கிடைத்திருக்கிற நூல்ல இப்ப இருக்கிற நூல் தொல்காப்பியம் தான். தொல்காப்பியம் பார்த்தா தொல்காப்பிய சூத்திரம்னு பேர். 2 வார்த்தை 3 வார்த்தை தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதற்கு பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் அதற்கு விளக்க உரை எழுதினா தான் நமக்கு அது புரியும். அது மாதிரி இந்த ஜெய்மினி சூத்திர ரூபமா பண்ணியிருக்கிறார். அவருக்கு பின்னாடி வந்த அவருடைய சிஷ்யர் பட்டர் அப்படிங்கிறவர், அவர் அதற்கு ஒரு விளக்க உரம் எழுதினார். இல்ல, அதுக்கு சபரர் அப்படிங்கிறவர் பாஷ்யம் எழுதினார். இந்த பூர்வ மீமாம்சை ஜெய்மினி பண்ண சூத்திரத்துக்கு சபரர் என்ற ஒரு முனிவர் விரிவா விளக்க உரை எழுதியிருக்கிறார். சாபர பாஷ்யம்னு பேர். அதற்கு பிறகு வந்த பட்டர் என்ற ஆச்சாரியர் அந்த சாபர பாஷ்யத்துக்கு ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறார். அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார், பிரபாகரன் பேர். அவர் என்ன பண்ணார், அவரு பங்குக்கு அவர் அதற்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார். அதனால அதுக்கு பிரபாகரம். அதுல அவங்களுக்குள்ள ஒரு வேறு குரு சிஷ்யன் தான். ஆனா அதுக்கு விளக்கம் சொல்றதுல அந்த பட்டாச்சாரியருக்கும் பிரபாகரருக்கும் கொஞ்சம் வேறுபாடு. அதனால அது பாட்ட மதம் பிரபாகர மதம்னு சின்ன விஷயங்கள், சில விஷயங்கள்ல இதை எப்படி அர்த்தம் பண்ணி கொள்ளணும்னு
வேறுபாடுகள் இருக்கு. அப்படி அதற்கு விளக்க உரை இருக்கு. இதுதான் வேதத்துக்கான விளக்க உரை, வேதத்துக்கான பாஷ்யம். அதுக்கப்புறம் வேதத்தினுடைய 2வது பகுதி உத்தர மீமாம்சைங்கிற வேதாந்தம். இதுதான் நமக்கு முக்கியம். இதற்கப்புறம் முழுக்க வேதாந்த விஷயமா வரப்போகுது. இது அடிப்படை தான் சொல்லியிருக்கு, வேதம் எப்படி இருக்கு அப்படின்னு. இதற்கப்புறம் நம்ம வேதாந்தத்தை எடுத்துக்கொண்டு வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அதற்கான விளக்கமாகத்தான் இந்த நூல் இருக்கு. அடுத்து வேதாந்தம், வேதாந்தத்துக்கு வேதாந்தத்துக்கான விளக்க உரைக்கு உத்தர மீமாம்சைன்னு பேரு. அது என்னது, யாரு பண்ணது, அதுல என்ன விஷயங்கள் இருக்கு என்பதெல்லாம் அடுத்த பாடல்ல இருக்கு. 3வது பாடல். உரைத்த 2ஆங்கூறு பிரம்ம முறைப்பதனால் உத்தர மீமாம்சையன பட்டருள் கூர் வியாதன் தெரித்த சூத்திர வடிவமாகி 4 அத்தியாயமாம். அவற்றுள் முதல் 4 அத்தியாயம் விரித்தலொரு தேவதா காண்டமெனப்பட்டு விலங்குரு தெய்வத இலக்கணம் பல பத்திரனால் நிறைத்துறை செய்யப்படும் மே 4 அத்தியாய நிகழ் பிரம்ம காண்டமெனவே நிகழ்த்தப்படுமால். எல்லாம் பதம் பிரிக்காம இருக்கு. பதம் பிரித்து படிக்கிறது கொஞ்சம் பழக்கம் வரணும். இந்த உரைத்த 2ஆம் கூறு சொல்லப்பட்ட இந்த வேதம் 2 பகுதின்னு சொன்னதுல முதல் பகுதியில் என்ன இருக்குங்கிறத சொல்லியாச்சு, ஜெய்மினி சூத்திரம்னு. 2ஆம் பகுதி உத்தர மீமாம்சை என்று சொல்லப்படுகின்ற அல்லது உத்தர பாகம் என்று சொல்லப்படக்கூடிய வேதாந்தம், அதற்கான ஆராய்ச்சி நூல், அதற்கு உத்தர மீமாம்சைன்னு பேரு. அதனுடைய விஷயம் ஏன் இதை 2ஆ பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, வேதம்ங்கிறது ஒன்று தானே, வேதத்துக்கு முழுக்க ஒரே ஆளே வியாக்கியானம் பண்ணலாமே, ஏன் 2 பகுதியாக இருக்கணும்னா அதனுடைய விஷயத்தினுடைய அடிப்படையில் 2 பகுதியாக இருக்குது. நம்ம அதில் சொன்ன மாதிரி வேதத்தினுடைய முதல் பகுதி முழுக்க கர்மாவை பற்றி பேசுது, 2வது பகுதி தத்துவம் ஞானத்தை பற்றி பேசுகின்றது. அதனால் விஷயம் முற்றிலும் வேறா இருக்கிறதுனால அது 2 பகுதியாக இருக்குது. இந்த 2வது பகுதியில் அதனால் உரைத்த 2ஆம் கூறு பிரம்மம் உரைப்பதனால் இந்த ஈஸ்வர சுரூபம் என்ன என்று தெய்வ தத்துவத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கின்ற காரணத்தினால், அங்கே முதல் பாகத்தில் அந்த கர்மாவை படிக்கணும், தெரிந்து கொள்ளணும், அதுக்கப்புறம் அதை செய்யணும். அங்கே செஞ்சாதான் பலன், வெறும் தெரிஞ்சு கொண்டு பிரயோஜனம் இல்லை. அதை சமைப்பது எப்படின்னா யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சு கொண்டா சாப்பாடு வராது. அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணணும், ப்ராக்டிக்கலாக செஞ்சாதான் அதற்கான பிரயோஜனம் அந்த விஷயத்தில். அதனால் அந்த கர்ம காண்டம்னாலே அது செயல்படுவது, ஆனால் செயல்படுறது அறிவோடு செயல்படணும், எப்படி செய்யணும், எதற்காக செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்யணுங்கிறதுனால அதற்கான விளக்க உரை இருக்குது. ஆனால் ஞான காண்டம் முழுக்க ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை பற்றிய ஒரு ஆய்வு. இப்போ சயின்ஸில் அறிவியலில் படிக்கிறோம், அப்போ அறிவியல் அல்லது புவியியல்னாக்க ஏற்கனவே இருக்குது, அங்கே நம்ம ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை, இருக்கிறது என்னான்னு தெரிந்து கொள்வது அதானே. இப்போ உடம்பை பற்றி உடலியல் படித்தாக்க நம்ம உடலியல் படிச்சுட்டு உடம்பை செய்யணுங்கிறது இல்லை, ஏற்கனவே உடம்பு இருக்குது, ஆனால் அதற்குள்ள என்னெல்லாம் உறுப்புகள் இருக்குது, அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது. அதனால் ஞான பாகத்தில் செயலுக்கு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே இருக்கிறத ஆராய்ந்து அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய பொருள், அதனுடைய தத்துவம் என்னங்கிறத புரிந்து கொள்வது தான். அதனால் இது முழுக்க வேற விஷயம். இங்கே விஷயம் என்னன்னா பிரம்மம் உரைப்பதனால், பிரம்மம் என்ற தெய்வம் இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை, கடவுளை பற்றி அது சொல்றதுனால உத்தர மீமாம்சை என அதற்கு உத்தர மீமாம்சைன்னு பேர். உத்தர பாகத்தை ஆராய்ச்சி பண்றதுனால உத்தர மீமாம்சை எனப்பட்டு, எனப்பட்டருள் அப்படின்னு இருக்கு. எனப்பட்டு அருள் கூர் வியாதன், அருள் கூர்ந்த வியாச முனிவரால். இந்த உத்தர மீமாம்சைக்கு உத்தர மீமாம்சா சூத்திரம் பண்ணது வியாச முனிவர், வியாச பகவான், வேத வியாசர்னு நம்ம சொல்கிறோமே, வியாசர் தான். மகாபாரதம் எழுதின அந்த வியாசர் தான், வேதங்களை பலவா தொகுத்து கொடுத்த அந்த வியாசர் தான் இதற்கு உத்தர மீமாம்சை என்று
மீமாம்சா சூத்திரம் செய்திருக்கிறார். இந்த முன்னாடி பூர்வ பாகத்துக்கு ஜெய்மினி பார்த்தோம். ஜெய்மினியோட குரு தான் வியாசர். வியாசர் ஜெய்மினிக்கு குரு. அதனால் சிஷ்யர் பூர்வ பாகத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். குரு உத்தர பாகத்துக்கு வேதாந்தத்துக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். அதனால் அருள்கூர் வியாதன் தெரித்த சூத்திர வடிவம் ஆகி அவரால் இயற்றப்பட்டு அவருடைய திருவாய் அதனுடைய திருவாக்கிலிருந்து வந்த சூத்திரமாக மீமாம்சா உத்தர மீமா சூத்திரம்னு பேர். அது எப்படி இருக்குன்னா அதனுடைய 4 அத்தியாயம் 4 அத்தியாயம். அப்போ 8 அத்தியாயம் 2 4 அத்தியாயம் 2 into 4 4 அத்தியாயம் 8 அத்தியாயங்களா அந்த உத்தர மீமாம்சை. அதுக்கு பேர் பிரம்மசூத்திரம்னு பேர். உத்தர மீமாம்சை அந்த நூலுக்கு பேர் பிரம்மசூத்திரம் பேர். அதில் நம்ம வேதாந்தம் படிக்கிறதுனாலே நம்ம வேதாந்தம் தான் படித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஆசிரமம் வேதாந்த மடம் தான். இங்கே வேதாந்தம் படிக்கிறதுனாலே முக்கியமாக 3 நூல்களை படிக்கிறது. அதுதான் வேதாந்தம் படிக்கிறது. பிரஸ்தானத்ரயம்னு பேர். மோட்சத்திற்கான மார்க்கத்தை சொல்லுகின்ற 3 நூல்கள்: உபனிஷத்துக்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம். இந்த மூணும் சேர்ந்து படித்தா தான் 3 படிக்கிறது தான் வேதாந்தம் படிக்கிறது அப்படின்னு அர்த்தம். உபனிஷத்துக்கள் நமக்கு தெரியும். ஈஷா, கேன, கட, முண்டக, ஈஷாவாச உபனிஷத் பார்த்துருக்குறோம். கேன உபனிஷத்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படி உபனிஷத்துக்களை படிக்கிறது ஒன்று. உபனிஷத்தினுடைய படிக்கிறதுக்கு முன்னாடி உபனிஷத்தோட விஷயம் என்னன்னு தெரிந்து கொள்வதற்காக பகவத்கீதை படிக்கிறதுங்கிறது இன்னொன்று. பகவத்கீதை உபனிஷத்துக்கள் 1, பகவத்கீதை 2வது கிருஷ்ணர் அருளியது, அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரம்ங்கிறது. இந்த 3 படிக்கிறது தான் வேதாந்தம் படிக்கிறது. உபனிஷத்துக்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம். அதனால இந்த உத்தர மீமாம்சை இந்த வியாசர் பண்ண அந்த சூத்திரத்துக்கு பிரம்மசூத்திரம்னு பேர். ஏன் பிரம்மசூத்திரம்னு பேர்? முன்னாடியே சொன்னார், பிரம்மத்தை விஷயமாக கொண்டதுன்னா. அதான் பிரம்மம்னா கடவுள், பிரம்மத்தை விஷயமாக கொண்டிருக்கிறதுனால பிரம்மசூத்திரம்னு பேர். பூர்வ மீமாம்சை ஜெய்மினி பண்ணதுக்கு தர்மசூத்திரம்னு பேர். ஏன்னா அங்கே தர்மம்ங்கிறது பிரதானமாக இருக்குது, அது தர்மசூத்திரம்னு பேர். இங்கே கடவுள் பிரம்மம் அது பிரதானமாக இருக்கிறதுனால பிரம்மசூத்திரம்னு பேர். அப்படி பிரம்மசூத்திரம்ங்கிற நூலை பண்ணியிருக்கிறார். அது 8 அத்தியாயமாக இருக்குது. அந்த 8 அத்தியாயங்களில் முதல் 4 அத்தியாயங்கள் பல தேவதைகளை பற்றிய உபாசனா கிரமத்தை கூறுகின்றது. அதனால் முதல் 4 அத்தியாயம் விரித்தல் ஒரு தேவதா காண்டம் எனப்படும். தேவதை பலவிதமான தேவதைகள், இந்திரன், வருணன், இப்படி பல்வேறு தேவதைகள் சொல்லி இருக்கு. அந்த தேவதைகளை நம்ம எப்படி தியானம் பண்றது, உபாசனை பண்றது, உபனிஷத்துக்களே அதை பற்றி வருது. அதனால் அது எப்படி, எதற்காக, அதனுடைய பலன் என்ன என்பதை பற்றி விசாரம் செய்கிறது. தேவதா காண்டம்னு பேர். அதனால் உத்தர மீமாம்சை 8 அத்தியாயமாக இருக்குது. முதல் 4 அத்தியாயம் தேவதைகளை பற்றி பேசுறதுனால தேவதா காண்டம். அதற்கப்புறம் விலங்குரு தெய்வத இலக்கணம் பல பத்திரரால் நிறைத்து உரை செய்யப்படும். அந்த முதல் 4 அத்தியாயம் தேவதைகளை பற்றி சொல்லப்பட்ட அந்த 4 அத்தியாயத்துக்கு பலபத்திரராமர் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியர் அதற்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார். அதற்கு விரிவான விளக்க உரை தேவதா காண்டத்துக்கு பல்வேறு தேவதைகள், அந்த தேவத்தையினுடைய உபாசனா முறைகள், அந்த உபாசனை பண்றதுனால என்ன பலன் என்பதை பற்றினா எழுதியிருக்கிறார். பலபத்திரர் அப்படிங்கிற ஒரு பெரியவர், ஒரு முனிவர். பலபத்திரரால் நிறைத்து உரை செய்யப்படும். அதுக்கப்புறம் 2வதாக இருக்கக்கூடிய 4 அத்தியாயம், அந்த 4 அத்தியாயம் முழுக்க 4 அத்தியாயம் பிரம்ம காண்டம் என நிகழ்த்தப்படும். முழுக்க அங்கே பிரம்ம விசாரம், வேதாந்த நிர்குண பிரம்மத்தை பற்றிய விரிவான விசாரம் அங்கே வருது. அதனால் தேவதைங்கிற பொழுது சகுணமா ஒரு உருவத்தோடு இருக்கக்கூடிய தெய்வ வடிவம், அதுக்கு தேவதைன்னு பேர். பிரம்மங்கிற பொழுது உருவம் கடந்து இருக்கக்கூடிய அருவ தத்துவம், அதனால அதுக்கு பிரம்ம காண்டம் என நிகழ்த்தப்படும். இப்படி பிரம்மசூத்திரம் இருக்கு, உத்தர மீமாம்சையானது இருக்கின்றது. இது நூலோட அமைப்பு முறை. அதுக்கப்புறம் இந்த பிரம்ம காண்டம்ங்கிற உத்தர மீமாம்சையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை விரிவா சொல்றது தான் இந்த நூல். அடுத்த பாடல். அப்பிரம்ம காண்டத்துள் சிவமோடு
சிவமொடு உயிர் ஐக்கியம் அறைதலால் சங்கராச்சாரியனாம் குருவால் ஒப்பரிய பாடியம் ஒன்று உரைக்கப்பட்டது. பின் உரைத்ததற்கு விவரணாச்சாரியன் என்பவனார் செப்பரிய விவரணமாக்குறப்பட்டததுவே தெரியின் வேதாந்த நூல் என்று உரைக்கப்படுமால் இப்பெரிய வேதாந்த நூல் பொருள் பொருளின் இப்பெரிய வேதாந்த நூற்பொருளின் அகலமெங்கனமென்றிடின் உரைத்து இயம்பிய நூன்முறையே. அப்பிரம்ம காண்டத்துள் அதனால வேதம் 2 பகுதி, பூர்வம் உத்தரம். உத்தரம்ங்கிறது உத்தர மீமாம்சை, அதுக்கு பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரம் 8 அத்தியாயமா இருக்கு. 8 அத்தியாயத்துல 4 அத்தியாயம் தேவதா காண்டம், இறுதியா பின்னாடி இருக்க 4 அத்தியாயங்கள் பிரம்ம காண்டம். அந்த பிரம்ம காண்டத்துள் என்ன விஷயம் இருக்கு? சிவம் ஒடு உயிர் ஐக்கியம் அறைதலால். அந்த சிவம் இறைவன், உயிர் ஜீவன், ஈஸ்வரன் ஜீவன், ஐக்கியம் அறைதலால். இந்த ஜீவன் ஈஸ்வரன் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னன்னா, இரண்டும் ஒன்றுதான். ஜீவன் தான் ஈஸ்வரன் தான் ஜீவனாக இருக்கிறார், பிரம்மம் தான் சிவம் தான் ஜீவனாக இருக்கின்றது என்று ஐக்கியமானது அது சொல்லுகின்றது. ஐக்கியம் அறைதலால் அப்படியே அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லுகின்ற அந்த பகுதி சங்கராச்சாரியனாம் குருவால் ஒப்பரிய பாடியம் ஒன்று உரைக்கப்பட்டது. அதற்கு சங்கராச்சாரியர், ஆதிசங்கரர் சங்கராச்சாரியர் ஒப்பற்ற ஒரு பாஷ்யத்தை, பாடியம்ங்கிறது சம்ஸ்கிருதத்தில் பாஷ்யம், பாஷ்யம்னா விளக்க உரை. அதற்கு தெரிவான விளக்க உரையானது, விளக்க உரையை எழுதியிருக்கின்றார், ஒப்பற்ற விளக்க உரையை எழுதியிருக்கின்றார். ஆதிசங்கரர் அந்த உபனிஷத்துக்களுக்கும், உபனிஷத்து நம்ம வேதத்தில் பார்க்குற அந்த உபனிஷத்துக்களுக்கும் உரை எழுதியிருக்கிறார், பகவத்கீதைக்கும் உரை எழுதியிருக்கிறார், அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரத்துக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறார். எப்படி எழுதியிருக்கிறார்? அத்வைத பரம், அந்த உபனிஷத்தினுடைய தாத்பரியம், பிரம்மசூத்திரம் பகவத்கீதையினுடைய தாத்பரியம் ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்ற அத்வைத்த சித்தாந்தம். அத்வைத்தம் என்பதுதான் ஐக்கியம்னாக்கா, அத்வைத்தம்னா இரண்டும் ஒன்று என்ற தத்துவம். ஜீவன் ஈஸ்வரன் இரண்டும் வேறு வேறு இல்லை, உடல் தான் வேறு, உயிர் என்பது ஆத்மா என்பது ஒன்றுதான். அதனால் ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் ஒன்றுதான் என்று எப்படின்னு விரிவான விளக்க உரை எழுதியிருக்கிறார். அதனால அதுக்கு பாஷ்யம்னு பேரு. ஆதிசங்கர பாஷ்யம்னு இருக்காரு. ஆதிசங்கரர் அவர் பண்ண பாஷ்யம். நம்மளுடைய மதம் இந்த ஆதிசங்கருடைய சம்பிரதாயத்தில் வந்த மடம் தான் சிங்கேரி மடம், காஞ்சி மடங்கள் எல்லாம் நம்ம வேதாந்த சம்பிரதாயம், ஆதிசங்கருடைய சம்பிரதாயத்தில் வந்த மடங்கள் தான். அதனால் நம்ம இங்கே படிக்கிறது இந்த சங்கராச்சாரியருடைய உரையத்தை நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம். பிரம்மசூத்திரம் முதல் உபனிஷத் பகவத்கீதை எல்லாத்துலேயும் சங்கரர் என்ன உரை எழுதியிருக்கிறாரோ அதை தான் பார்க்குறோம். இந்த வைஷ்ணவ மடங்கள், ஜீயர் மடங்கள் இருக்கே, அவர்கள் ராமானுஜர், மத்வாச்சாரியர் அவர்களும் அதற்கு விளக்க உரை எழுதியிருக்கிறாங்க. அவங்க துவைத்த பரமா விசிஷ்டாத்வைத்தமா எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த முறையில் படிக்கிறார்கள். நமக்கு சங்கர மடம், சங்கர பரம்பரையில் வர்றதுனால தான் சங்கர மடம்னே பேர். வேதாந்த மடங்களுக்கெல்லாம் சங்கர மடம்னு வச்சுருக்கிறோம். அது சங்கரர் சித்தாந்தத்தை தான் நம்ம படிக்கிறோம். அதனால் விரிவான உரை செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு அந்த உரைக்கு விவரணாச்சாரியர் என்பவர் அதற்கு சங்கரருடைய உரைக்கு அதற்கு முன்ன விளக்கன்னு சொல்லி விரிவான விளக்க உரை எழுதியிருக்கிறார். அதனால அவருக்கு பேரே விவரணாச்சாரியர்னு பேரு. விவரணம் ஆக்கப்பட்டது. அவர் பேரே அதான் போட்டிருக்கு. அவர் இன்னொரு பேர் என்னன்னு தெரியல. விவரணாச்சாரியார் என்பவரால் விவரணம் ஆக்கப்பட்டுள்ளது. விவரணம்னா இன்னும் விரிவான விளக்க உரை. அதுவே
தெரியின் வேதாந்த நூல் என்று உரைக்கப்படும். அதனால் வேதாந்த நூல்னா இதுதான். இப்படி சங்கரார பிரம்ம உபனிஷத்துக்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், அதற்கு சங்கரர் பண்ண பாஷ்யம், அதை ஒட்டி பின்னாடி வரக்கூடிய எல்லா நூல்களுக்கும், அதை அடிப்படையாக கொண்டு பின்னாடி வந்த எல்லா நூல்களுக்கும் வேதாந்த நூல்னு பேரு. வேதாந்தம்னா உபனிஷத்துக்கள், வேதத்தினுடைய அந்தமாக இருக்கக்கூடிய உபனிஷத்து, அதை மையமாக கொண்டு இருக்கக்கூடிய நூல்கள். அதனால வேதாந்த நூல்னு பேர். இது இப்பெரிய வேதாந்த நூல் பொருளின் அகலம் எங்ஙனம் என்றிடின் இயம்பிய நூல் முறையே உரைத்தும். இந்த வேதாந்த நூலினுடைய விஷயம் என்ன, அதனுடைய சாஸ்திர அர்த்தத்தின் விரிவை, அகலம்னா அதனுடைய விரிவை எப்படி இருக்கின்றது என்று என்னை கேட்டால், அது இப்படி இருக்கின்றது என்று அது இருக்கின்ற முறைப்படியே நான் இந்த நூலை செய்திருக்கின்றேன். அதனால அந்த வேதாந்த நூல்னு சொல்லப்படுறதுல என்ன இருக்கோ, சங்கராச்சாரியர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த கருத்துக்களை மையமாக வைத்து இந்த நூலை நான் செய்திருக்கின்றேன். அந்த கருத்துக்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்வதாக இந்த நூலை செய்திருக்கிறேன். அதுதான். அதுக்கப்புறம் மங்களா சரணத்ரயம் அப்படின்னு சொல்லி மங்களாச்சரணம் என்பதில் தொடங்குகின்றார். முறையாக இப்போ தான் இங்கே தான் நூல் தொடங்குது. இதெல்லாம் முகவுரை. என்ன நூலை நான் பண்ண போகிறேன், நூலினுடைய விஷயம் என்னன்னு இங்கே சொல்லி இருக்கிறார். அதனால் இதெல்லாமே முகவுரை தான். இதற்கப்புறம் தான் நூலினுடைய ஒவ்வொரு விஷயமா வருது. இந்த நூலினுடைய ஒரு விசேஷம் நான் முகவுரை சென்ற வகுப்பு சென்ற அந்த அந்தர்யோகத்திலேயே சொன்னேன். இந்த வேதாந்த சூடாமணி அப்படிங்கிற நூல் ஒரு கலைக்களஞ்சியம். வேதாந்த கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்ல, என்சைக்ளோபீடியான்னு சொல்கிறோமே, வேதாந்த கலைக்களஞ்சியம், வேதாந்தத்துக்கான கலைக்களஞ்சியம். இப்போ கலைக்களஞ்சியம்னா என்ன இருக்கும், ஒரு கலை சொல்ல எடுத்துக்கொண்டு அதற்கான விளக்கம் என்ன என்று சொல்கிறது தான் கலைக்களஞ்சியம். அந்த மாதிரி வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய கலை சொற்கள், டெக்னிக்கல் வேர்ட்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அதை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய பிரிவுகள், அதனுடைய விஷயம் என்ன, விளக்கம் என்னன்னு சொல்கிறது தான் இந்த வேதாந்த சூடாமணி. அதனால் வேதாந்தத்தில் இந்த உபனிஷத்துக்களில், பகவத்கீதையில், பிரம்மசூத்திரத்தில், பொதுவாக நம்ம கிளாஸஸில் எல்லாத்துலேயுமே பயன்படுத்துகிற பல முக்கியமான சம்ஸ்கிருத வார்த்தைகள், அதற்கான பொருள் என்ன என்பதுதான் இந்த நூலினுடைய விஷயம். அதனால் இந்த நூலை நம்ம முழுசாக படிக்கிற பொழுது நமக்கு வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய பல வார்த்தைகளுக்கான பொருள் நமக்கு தெரியும். இதோட நம்ம வேதாந்தம் படிக்கிற பொழுது நமக்கு அதை சரியாக நல்லா புரிந்து கொள்ள முடியும். அதனால் மருத்துவம் படிக்க போகிற பொழுது மருத்துவத்துக்குன்னு ஒரு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி கம்ப்யூட்டர்னாக்கா கம்ப்யூட்டருக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது, கலை சொற்கள் இருக்குது. அப்போ அதனுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் என்னென்ன பொருள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா தான் அதை பற்றி நம்ம விரிவாக படிக்கிற பொழுது சரியாக புரிந்து கொள்ள முடியும். அது மாதிரி வேதாந்தத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு வேதாந்தத்துக்கான முக்கியமான கலை சொற்களுடைய பொருள் நமக்கு தெரிந்திருக்கணும். அதை சொல்கிறது தான் இந்த நூல். அதில் முதல்ல நூல்னு ஆரம்பிக்கிற பொழுது எங்கே ஆரம்பிக்கும், கடவுள் வாழ்த்தில் ஆரம்பிக்கும். அதானே, எந்த நூலாக இருந்தாலும் கடவுள் வாழ்த்தில் ஆரம்பிக்கும். கடவுள் வாழ்த்துக்கு சம்ஸ்கிருதத்தில் மங்களம் என்று பெயர், மங்களாச்சரணம் அப்படின்னு பேர். அந்த மங்களாச்சரணம் எப்படி இருக்குன்னா அது 3 விதமாக இருக்கு. பல நூல்களில் பார்க்கிற பொழுது இறை வணக்கம் அப்படிங்கிறதே 3 விதமாக பல ஆச்சாரியர்களால் செய்யப்பட்டிருக்கு. அதனால் வணக்கத்தில் 3 பிரிவு, 3 விதமான இறை வணக்கம். அது என்னங்கிறது நமக்கு படிக்கிற பொழுது தெரியும். வாய்த்த நோன் முகத்துரைக்கும் மங்களாச்சரணை வாழ்த்து வணக்கொடு வத்து நிர்தேசம் என 3 ஆத்தபதம் பதப்பொருளே வாக்கிய யோசனையே அறிவினாவிடை இவை 5 இலக்கணமாம் கோத்துரை செய் விசேட விசேடியங் கருத்தா கருமம் கொள்கிரியை இவை 5 அன்வய இலக்கணமா. இந்த பேரை மட்டும் சொல்லிட்டு போறார், அந்த விரிவான விளக்கம் நம்ம தான் பார்க்கணும். மங்களாச்சரணை அப்படிங்கிறது 3ஆக இருக்கின்றன. வாய்த்த நூல் முகத்து உரைக்கும் மங்களாச்சரணை. மங்களாச்சரணம், மங்களாச்சரணம்னா இறை வணக்கம், கடவுள் வாழ்த்து. அது எங்கே இருக்கும்,
யார் எந்த நூலாசிரியர் நூல் பண்ணாலும் நூலுடைய முதல் செய்யுளா அது இருக்கும். அதில் முகத்து உரை, முதல்ல சொல்லுகின்ற உரையாக இறைவணக்கம் கடவுள் வாழ்த்துங்கிறது இருக்கும். மங்களாச்சரணை வாழ்த்து வணக்கொடு வத்து நிர்தேசம் என மூன்றாம். அந்த மங்களாச்சரணை இறைவணக்கம் வாழ்த்து என்று ஒன்று, வணக்கம் என்று ஒன்று, வத்து நிர்தேசம் என்று ஒன்று, 3. வாழ்த்து அப்படின்னாக்கா வாழ்த்துறது, நமஸ்காரம்னா கடவுளுக்கு நமஸ்காரம் பண்றது. அப்புறம் வஸ்து நிர்தேசம்னாக்கா கடவுளை பற்றி கடவுளுடைய லட்சணத்தை மட்டும் சொல்றது. அதாவது உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இப்போ வாழ்த்தி வணங்குவாம்னு இருக்குல்ல, அப்போ அவரை வாழ்த்தி வணங்குவோம். அப்போ வணங்குகிறோம். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் இப்படி இருக்கிறார், அவருக்கு நாம நமஸ்காரம் பண்றோம், அவரை வணங்குகிறோம். அவருடைய பெருமைகளை வாழ்த்தினா அவருடைய பெருமைகளை போற்றி வீழ்ந்து வணங்குகிறோம். அப்படி கடவுளுடைய இருப்பை சொல்லி கடவுளுடைய லட்சணங்கள் எல்லாம் சொல்லி அந்த கடவுளை வணங்குகிறேன் அப்படின்னு வர்றது வணக்கம். இப்போ வணக்கம்ங்கிறது தெளிவா இருக்கு, வணங்குதல். அதனால அதுக்கு வணக்கம்னு பேரு. நமஸ்கார ரூப மங்கலம், சம்ஸ்கிருத சொன்னா நமஸ்கார ரூப மங்கலம்னு பேரு. இறைவனை வணங்குகிறேன்னு தெளிவா இருக்கிறது. அதுல ஆசீர்வாத ரூப மங்கலம், அப்படி வாழ்த்துங்கிறது ஆசீர்வாத ரூப மங்கலம் அப்படின்னு பேரு. ஆசீர்வாதம் பண்றது அப்படின்னு இருக்கும். அப்புறம் வஸ்து நிர்தேசம் அப்படிங்கிறது ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை மட்டும் சொல்றது. கடவுள் திருக்குறள் எப்படி ஆரம்பிக்குது? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கடவுளை வணங்குகிறேன்னு அங்கே எதுவுமே இல்லை. கடவுள்னு ஒன்று இருக்கிறார், கடவுள் இருக்கிறாருங்கிறத மட்டும்தான் சொல்லுது. இப்போ வஸ்துங்கிறது கடவுள், கடவுள் இருக்கிறார், கடவுள் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. அப்போ கடவுளை நினைக்கிறதே கடவுளை வணங்குறேன்னு வாயை திறந்து சொல்லணுங்கிறது இல்லை. கடவுள் இருக்கிறார் என்று நிர்தாரணம் பண்றது, தெளிவா சொல்றது அப்படிங்கிறதுக்கு வஸ்து நிர்தேசம் அப்படின்னு பேரு. வஸ்து நிர்தேச ரூப மங்களம். அதனால இந்த மங்களாச்சரணம் நம்ம எந்த நூலை எடுத்துக்கொண்டாலும் அதை பார்க்கிற பொழுது இந்த 3ல ஒன்றா இருக்கும். இந்த 3 ரூபமான மங்கள திருக்குறள்ல வஸ்து நிர்தேச ரூப மங்களமா இருக்கு. ஆத்திச்சூடி பார்த்தாக்கா ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி தொழுவோம் நாமேனா. அப்போ அவரை தொழுவோம் வணங்குவோம் அப்படின்னு நேரடியாக வார்த்தை வணங்குவோம்னு இருக்கு. அது வணக்க ரூபமான மங்களம், நமஸ்கார ரூப மங்களம் அப்படின்னு பேரு. ஆசீர்வாத ரூப மங்களம், வஸ்து நிர்தேச ரூப மங்களம், அப்புறம் நமஸ்கார ரூப மங்களம் அப்படின்னு மங்களம் 3 விதமாக இருக்கின்றது. முதல் கருத்து. இதுக்கெல்லாம் பேரு தான் சொல்றார். இதுக்கான விரிவான விளக்கம்லாம் இங்க இல்லை. நம்ம விளக்க உரையில நம்ம பார்க்கிறோம். இப்படி 3 விதமா இருக்கு. அதற்கு அடுத்த விஷயம் ஆர்த்த பதம் பதப்பொருளே வாக்கிய யோஜனையே அறி வினாவிடை இவை 5 உரையின் இலக்கணமாம். ஒரு உரை, பாஷ்யம்னு பார்த்தோமே, பாஷ்யம் அல்லது ஒரு உரை அப்படின்னாக்கா அந்த உரையினுடைய இலக்கணம் என்ன? இல்லை திருக்குறள்னு பார்க்குறோம், திறக்கறதுக்கு விளக்க உரை அப்படின்னு பார்க்கிறோம். பலர் எழுதுகிறார்கள், பரிமேலழகர் உரை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு உரை, ஒரு நூலுக்கு ஒரு உரை, விளக்க உரை எழுதுனா அதனுடைய லட்சணம் என்ன அப்படின்னு இருக்கணும். 5 லட்சணம் சொல்லி இருக்கு. விளக்க உரை எழுதுகிறவர்கள் இந்த 5ஐயும் சொல்லணும்னு. என்னது? பதம், பதப்பொருள், வாக்கிய யோஜனை, வினாவிடை. அந்த பதத்துல ஒவ்வொரு சொல், அந்த ஒரு பாட்டு இருக்கு, பாட்டுக்கு விளக்க உரை எழுதுறாருன்னா ஒவ்வொரு பதத்தையும் பிரித்து அந்த பதத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லணும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதுக்கு நான் விளக்க உரை எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதணும்? அகர முதல. அந்த அகரம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள், முதல என்ற சொல்லுக்கு என்ன பொருள், ஆதி பகவன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள், ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் எழுதணும். அதுக்கு பதம்னு பேர். பதம் பதார்த்தம், பதத்துக்கு பதப்பொருள் எழுதுறது. பதம் பிரித்து முதல்ல காமிக்கணும், அப்புறம் பதத்துக்கு பொருள் எழுதணும், பதப்பொருள்.
அதுக்கப்புறம் பதப்பொருள்களை சேர்த்து வாக்கியார்த்தம் சொல்லணும். எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்ற எழுத்தை முதலாக கொண்டிருப்பது போல உலகம் கடவுளை முதலாக காரணமாக கொண்டிருக்கிறது என்று அதற்கான வாக்கிய பொருள் சொல்லணும். பதங்களை சேர்த்து வாக்கியமாக்கி வாக்கியத்தினுடைய பொருள் என்ன, வாக்கிய பொருள் சொல்றது. அதனால் வாக்கிய யோஜனைன்னு பேர். அப்புறம் அதில் சந்தேகங்கள் வர்றது இல்லை, அதுக்கு வினாவிடை. அதில் சந்தேகங்கள் கேட்டு பூர்வ பக்ஷி பதில் அப்படின்னு சொல்லி சித்தாந்தம் அப்படின்னு அதற்கு பதில் சொல்லணும். அதில் கேள்வி பதில். அதில் என்னெல்லாம் ஆதி பகவன் அப்படின்னாக்க அதுக்கு என்ன பொருள், ஏன் ஆதி பகவன் சொல்லணும்? கடவுள் உலகத்திற்கு முதலாக இருக்கிறார் அப்படின்னாக்க எப்படி முதலாக இருக்கிறார்? முதல்ங்கிறதுல எத்தனை வகை இருக்கு? காரணம்னா என்ன? காரியம், அது நிமித்த காரணம், உபாதான காரணம் அப்படிலாம் சொல்கிறோமே. அப்போ அதில் என்னெல்லாம் ஆக்ஷேபம் இருக்கோ ஆக்ஷேபம் எழுப்பி அதற்கு பதில் சொல்லணும். அதற்கு என்னெல்லாம் கேள்விகள் அதில் சந்தேகம் வருமோ. இப்போ நம்ம பார்க்குற போது பாஷ்யம் பார்க்குறோமே, கேனோபனிஷத் பாஷ்யம்லாம் பார்க்குற பொழுது ஏன இஷித்தம் பிரேஷித்தம்னா, இப்போ இஷித்தம் பிரேஷித்தம்னு இருக்கே, ஏன் 2 வார்த்தை போடணும், ஒரு வார்த்தை போட்டால் பத்தாதா அப்படின்னு ஒரு கேள்வி அவரே எழுப்பி அவர் ஒவ்வொரு இந்த வார்த்தை இதுக்கு இன்னும் அர்த்தம் பண்ணாதான் சரியாக வரும்னு விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கு வினாவிடைன்னு பேர். அதனால் படிக்கிறவங்களுக்கு அதில் என்னெல்லாம் சந்தேகம் வருமோ அந்த உரையாசிரியர் அந்த சந்தேகத்தை எழுப்பி அதுக்கான பதிலாக அவரே சொல்லியிருக்கணும். இப்படியெல்லாம் சந்தேகப்படலாம் அப்படின்னு சொல்லி பல மதங்கள் இருக்குல்ல. அப்போ மாற்று மதத்தினர் அந்த விஷயத்தில் என்னெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்வியை சந்தேகமாக அங்கே கொண்டு வந்து அதற்கான பதிலை அவரை சொல்லி இருக்கணும். அப்படி பதில் சொல்லி இருக்கிற பொழுது தான் நமக்கு அது படித்தவங்களுக்கு தெளிவான ஒரு கருத்து வரும். யாராவது ஏதாவது எதிர்கேள்வி கேட்டாலும் நமக்கு அது பதில் சொல்ல தெரியும். நம்ம கேள்வி பதில் நம்மளே யாரெல்லாம் என்ன உலகத்தில் என்னெல்லாம் கேள்வி கேட்பானோ அந்த கேள்வியெல்லாம் நம்மளே எழுப்பி, ஏன் உங்கள் மதத்தில் மட்டும் எண்ணற்ற கடவுள் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஆதி பகவான் முதற்றே உலகுக்கு பதில் சொல்ல போனாக்க கடவுளுக்கு உருவம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி ஏன் இருக்குது ஏன் இல்லை, மற்ற மதங்கள்லாம் என்ன சொல்லுது, நம்ம மதம் என்ன சொல்லுது, இப்போ எந்த மதம் சொல்கிறது சரி, நம்ம மதத்தில் இப்படி சொல்லியிருக்கிறதுக்கு என்ன காரணம், அத்தனைக்கும் தெளிவான விளக்கம் சொன்னால் வெளியே போய் யார் என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்ல முடியும். அதனால் நீங்கள்லாம் சாத்தானை கும்பிட்றீங்கன்னா எதிரா சாத்தானா? செத்ததுக்கப்புறம் எந்திரிச்சு வர்றவர் சாத்தானா? சாத்தானா யாரு? பேய் பிசாசுன்னு என்னது? செத்து திரும்ப எந்திரிச்சு வர்றதானா சாத்தான்? அப்போ சாத்தான் இது சாத்தான்னு இல்லை, நீ கும்பிட்டு இருக்கா சாத்தான்னு அவனுக்கு பதில் சொல்லணும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம அதை படித்து தெரிஞ்சிருக்கணும். அதனால வினாவிடைனா, அதனால் உரை படிக்கிறவர் முக்கியத்துவம் அதான். திருக்குறள் அப்படியே படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அதற்கு உரை படிக்கிற பொழுது உரையாசிரியர்கள் தான் அதில் என்னெல்லாம் சந்தேகங்கள் வருமோ, மாற்று மதத்தில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதற்கான கேள்வியெல்லாம் எழுப்பி அதற்கு ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க. அதோட படிக்கிற பொழுது நமக்கு சந்தேகம் இல்லாமல் தெளிவாக இருக்கும். யார் என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்ல முடியும். ஆனால் ஸ்கூல் பாடத்தில் அது இல்லைங்கிறதுனால தான் அவனுக்கு ஒன்றும் தெரியலை. வெறுமனே பாட்டு தான் போடுறான். பாட்டுக்கு ஒரு பத உரை மட்டும் போடுறான், பொழிப்புரை மட்டும் போடுறானே ஒழிய அதில் என்னெல்லாம் எதிர்கேள்வி வருதுன்னு அந்த விரிவான விளக்கம் இல்லை. விரிவான விளக்கத்தோட படித்தாக்கா அவனுக்கு அது அறிவாக இருக்கும். இப்போ என்னென்னா குருட்டு மனப்பாடமாக இருக்குது, அவ்வளோதான். கேள்வி கேட்டால் பரீட்சை எழுதும், அதோட மறந்து போயிடும். அதுக்கு மேலே அதில் ஆழமான அர்த்தம் தெரியாது. ஏன்னா ஆழமான அர்த்தம் தெரியணும்னா அதில் இந்த வினாவிடை இருக்கணும். இவ்வளோ எல்லாம் அதில் சந்தேகம் வரும் அப்படிங்கிறத கிளப்பி பதில் சொன்னா தான் அவனுடைய புத்தி வேலை செஞ்சு அது சரியாக புரிந்து கொள்வான். நம்முடைய அறிவாக ஆகும். இல்லைன்னா நூலறிவாக மட்டும் இருக்கும். அது நம்முடைய அறிவாகணும்னாக்கா அதில் நிறைய சந்தேகங்கள் கேள்வி எழுப்பி பதில் சொல்லணும். கேள்வி கேட்குற அளவுக்கு நம்ம புத்திசாலியாக இருந்தால் நம்ம புக்கையை படிக்க வேண்டியது இல்லையே. அதனால் அந்த கேள்வியை உரையாசிரியரே கேட்டு பதில் சொல்கிறார். அப்படி நிறைய உரைகள் நம்ம படிக்கிற பொழுது புத்திசாலி ஆயிடுவோம். அப்படி நிறைய நூல்களை நம்ம திரும்ப திரும்ப படிக்கிற பொழுது கேட்குற பொழுது நமக்கு இந்த விஷயத்தை இப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய புத்தி அப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். கேள்வி பதில் வரும்பொழுது தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் அதெல்லாம் உரையில் இருக்கணும். உரையினுடைய லட்சணம் அது. அதனால் பதம், பதார்த்தம், வாக்கிய யோஜனை, அறி, வினாவிடை இவையே உரையின் இலக்கணமாகும். அதனால் இதுக்கு எழுத்துக்கு இலக்கணங்கள் வலுவின்றி அமைய பெற்ற பதமும் அந்த எழுத்துக்கள் சேர்ந்து வார்த்தையாக இருக்குது. அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? நம்ம இந்த கேனோபனிஷத்தை நமக்கு உதாரணம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த செல்லுக்கு இஷ் அப்படிங்கிற அந்த வினை சொல்லுக்கு, வினை அடிக்கு 3 விதமான பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த பொருள் தான் பொருந்தும் அப்படின்னலாம்
நம்ம பார்த்தோம். அதான் அதனால அது வந்து பதம். அதுக்கப்புறம் பதப்பொருள், பதசாரம், இதெல்லாம் அதுக்கு தகுந்த வினா விடை இவை 5ம் சொன்னது வியாக்கியான லட்சணம். அதுக்கப்புறம் அன்வய இலக்கணம் என்ற கருத்து வருது. அடுத்த கருத்து கோத்து உரைசெய் விசேட விசேடியங்கள் கர்த்தா கர்மம் கொல் கிரியை இவை 5ம் இவை அன்வய இலக்கணமாம். அன்வய இலக்கணம் அதாவது அன்வய இலக்கணம்னாக்கா அன்வயம் பண்ணுறதுன்னா செய்யுளா இருக்கிற பொழுது பொதுவாக ஒரு வாக்கியம்னா முதல்ல பெயர் சொல் இருக்கணும், நவுன் இருக்கணும், கடைசியாக வெர்பு இருக்கும், நடுவில் மற்ற வார்த்தைகள்லாம் இருக்கும் வாக்கியமாக இருக்கிற பொழுது. ஆனால் செய்யுளா இருக்கிற பொழுது அதெல்லாம் மாறி மாறி இருக்கும். அப்போ அதை வாக்கியமாக ஆக்கி கொடுக்கறது அப்படிங்கிறது இருக்குது. வாக்கியமாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகுனா, அப்போ எழுத்தெல்லாம் அகர முதல அப்படித்தானே, அது பேர் அன்வயம் பண்ணுறதுனாக்கா அது வாக்கியமாக இல்லை, அகர முதல எழுத்தெல்லாம்னு இருக்குது. அது முதல்ல மாற்றி போடணும், எழுத்தெல்லாம் அகர முதல. அப்புறம் ஆதி பகவான் முதற்றே உலகுனா உலகு ஆதி பகவான் முதற்றே, அப்படி வாக்கியம். இப்போ கொண்டு கூட்டி பொருள் சொல்லுதல் தமிழில் சொன்னால், இப்போ கொண்டு கூட்டி பொருள் சொல்லுதல்னாக்கா எந்த சொல்லு எதற்கடுத்து வரணும், முதல்ல பெயர் சொல், அப்புறம் கடைசியாக வினைச்சொல், நடுவில் அதற்கு சம்பந்தமான சொற்கள் எல்லாம் வரணும். அது மாதிரி உலகு ஆதி பகவன் முதற்றே அப்படின்னு சொல்றது இதுக்கு வந்து அன்வயம். அதனால கோத்து உரை செய் விசேட விசேடியங்கள் கர்த்தா கர்மம் கொல் கிரியை இவை 5ம். விசேடம் விசேஷம், விசேடம் விசேஷம்னா விசேஷணம் விசேஷம். விசேடம்ங்கிறது விசேஷணம் அப்படிங்கிற வார்த்தை, சம்ஸ்கிருத வார்த்தை. அப்புறம் விசேஷியம், விசேஷணம்னாக்கா பண்பு சொல், ஒரு அட்ஜெக்டிவ்னு அர்த்தம். விசேஷணம்னா அட்ஜெக்டிவ் எதுக்கு வருதோ அதுக்கு வந்து விசேஷியம்னு பேர். ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருளை சிறப்பித்து கூறுவதற்காக ஒரு வார்த்தையை சொல்றோம். இப்போ மனிதன், நல்ல மனிதன் அப்படின்னு சொன்னா அர்த்தம் அந்த மனிதனுடைய ஒரு குணத்தை குறிக்கிறது. அதனால அது பண்பு சொல். அந்த மனிதன் அப்படிங்கிறது விசேஷணம், விசேஷியம், விசேஷிக்கப்படுவது, சிறப்பித்து கூறப்படுவது, அதுக்கு விசேஷியம்னு பேர். அதனுடைய என்ன சிறப்பை கூறுறோமோ அதுக்கு வந்து விசேஷணம் அப்படின்னு பேர். அதனால அந்த நல்ல மனிதன்கிறதுல நல்ல அப்படிங்கிறது விசேஷணம். அதனால சிறப்பித்து கூறப்படும் அது மனிதன். மனிதன் எப்படிப்பட்டவன்னா நல்ல குணமுடையவன் அப்படிங்கிறது. நல்ல வீர தீர சூர பராக்கிரமசாலின்னா யாரு? ராமன். ராமன் எப்படிப்பட்டவன்னா அப்போ ராமன்கிறது விசேஷம், அந்த சிறப்பித்து கூறப்படும் நபர். என்னெல்லாம் சிறப்பு சொல்லப்பட்டிருக்குன்னா வீரன் சூரன் தீரன் பராக்கிரமம் உடையவன், எதிரிகளை பலம் ஜெயிக்கக்கூடியவன், கோதண்ட பாணி அப்படின்னாக்கா அதெல்லாம் அதுக்கு பேர் விசேஷணம்னு பேர். அப்போ எது விசேஷணம் எது விசேஷியம் அப்படிங்கிறது சொல்லணும். அப்புறம் கர்த்தா கர்மம், செய்பவன் யார், எழுவாய் என்ன. கர்த்தாங்கிறது எழுவாய், பெயர் சொல். கர்த்தா எது கர்த்தா அப்படிங்கிறது முதல்ல கர்த்தா இருக்கணும். அதுக்கப்புறம் கர்மம், கர்மம்ங்கிறது செயல். கிரியை, கர்மம் கொள் கிரியை, கிரியைங்கிறது வெர்பு, கிரியாங்கிறது வெர்பு. ராமன் காட்டிற்கு சென்றான், ராமன் வில்லை வளைத்தான், ராமன் வில்லை வளைத்தான். ராமன்கிறது கர்த்தா, எழுவாய், பெயர் சொல். கிரியா அல்லது வினைச்சொல் அப்படிங்கிறது வளைத்தான் என்பது. எதை வளைத்தான் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு கர்மான்னு பேர். கர்மா எது? வில்லை வளைத்தான். அந்த 5ம் இருக்கிறது. அந்த 5ஐயும் வரிசையா அழகா தொகுத்து சொல்றது. தசரத ராமன், ராமன் யாருன்னாக்க தசரத ராமன் வில்லை வளைத்தான், தசரத ராமன் வில்லை வளைத்தான். அப்ப ராமன்கிறது பெயர் சொல்லு,
அது விசேஷம். அதுக்கு ஒரு அட்ஜெக்டிவ். யார் அந்த ராமன்னா தசரத புத்திரன் ஆகிய ராமன். அது விசேஷணம், அட்ஜெக்டிவ். ராமனுக்கு ஒரு அட்ஜெக்டிவ், அது விசேஷணம். அதனால உரிச்சொல், தமிழ்ல சொன்ன பெயர் சொல், பெயர் உரிச்சொல். தமிழ் இலக்கணமும் தெரிஞ்சு பெயர் உரிச்சொல் தான். அதுக்கப்புறம் என்ன செய்தான், ராமன் என்ன செய்தான். அதனால இதெல்லாம் கேள்வி. தமிழ் இலக்கண பாடம் எடுத்தா என்னது, இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. கர்த்தா யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, யார் அல்லது எது அப்படின்னு கேள்வி கேட்டு அதற்கு பதில் எது வருதோ அதான் கர்த்தா. அப்ப யார் செய்தார், வளைத்தான்னா யார் வளைத்தார் அப்படின்னாக்க ராமன் வளைத்தான். அப்ப ராமன்கிறது கர்த்தா. அப்புறம் ராமன் எதை வளைத்தான்னா, அது எதைங்கிற கேள்விக்கு பதிலா எது வருதோ அதுக்கு கர்மான்னு பேர். இங்க நம்ம கர்மானா வேற இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும். இந்த இடத்துல கர்மானாக்க எதை அப்படிங்கிற கேள்விக்கு பொருளா வர்றது எதுவோ அதுக்கு கர்மா. ஆப்ஜெக்ட். அது வில்லை. வில்லை யாரை எதை அப்படின்னு கேட்டா, யாரை கொன்றான் அப்படின்னாக்க யாரு, ராவணனை கொன்றான். அப்ப ராவணனை அப்படிங்கிற அந்த ஐ வர்றது ராவணனை இரண்டாம் வேற்றுமையில வருது. அது கர்மா. இரண்டாம் வேற்றுமையில எது வருதோ அதுக்கு கர்மா. அதுக்கப்புறம் என்ன செய்தான்னா கொன்றான் அல்லது வளைத்தான். என்னன்னு கேள்வி கேட்டு அதற்கு விடை அது வினைச்சொல், கிரியாபதம். அதுக்கு கிரியாபதம்னு பேர், அல்ல கிரியைன்னு போட்டிருக்காரு, அது வினைச்சொல். அப்புறம் ராமன் எப்படிப்பட்ட ராமன்னா, ராமன்னா எப்படிப்பட்ட ராமன்னா தசரத புத்திரனாகிய ராமன். அது விசேஷணம். விசேஷணம், விசேஷியம், கர்த்தா, கர்மம், கிரியை. இந்த அஞ்சையும் வரிசையா முறையா சொன்னா அது வாக்கியம். அப்படி செய்யுள்ள இது மாறி மாறி இருக்கும், செய்யுள்ள இடம் மாறி இருக்கும். அதை சரியா நேராக்கி கொடுக்கறதுக்கு பேர் அன்வயம் பண்றதுன்னு பேரு. கொண்டு கூட்டி பொருள் சொல்லுதல்னு, அது அன்வய இலக்கணம். அடுத்த விஷயம், ஒரு பாட்டுல எத்தனை விஷயம் சொல்லிட்டு போறார். அதனால இங்க பெயர் மட்டும்தான் சொல்லிட்டு போகுது, விளக்கம் இல்லை. நான்காவது, கடைசி நான்காவது வரி, ஐந்தாவது பாடல்ல என்னது, சாற்றும் அனுபந்த சதுஷ்டய நோர்க்கு விஷயம் சம்பந்தம் பயன் அதிகாரிகள் என நான்கு அறியே. இதுக்கு பேர் அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு பேர். ஒரு நூலை படிக்கிற எந்த நூலா இருந்தாலும் ஒரு நூல்ல இந்த 4 விஷயமும் இருக்கும். நூலை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 4ஐயும் பாயிரத்துல அல்லது நூலாசிரியர்கள் சொல்லி இருப்பார்கள். இந்த நூல், இதுக்கு பேர் அனுபந்த சதுஷ்டயம். நூலோட சம்பந்தம் உடைய 4 விஷயங்கள். என்னது, நூலை படிக்கிறதுக்கு அதிகாரி யாருக்காக இந்த நூல் செய்யப்பட்டிருக்கு அது சொல்லணும். நூல் படிக்கிற நூலை எழுதுகிற போது நூலோட முகவுரையில் இதெல்லாம் இருக்கணும். அதனால பாயிரத்தில் இருக்கும், பாயிரத்தில் இருக்கும். இந்த முகவுரையில் சொல்லியிருப்பாங்க இந்த நூல் யாருக்காக. அது யார் அப்படிங்கிறதுக்கு அதிகாரி அப்படின்னு பேர். அப்புறம் நூலினுடைய விஷயம் என்ன, அதுக்கு விஷயம்னு பேர். நூலுடைய கருத்து என்ன இருக்கு, நூலின் மையமா என்ன இருக்கு. குமுதம் பக்தி ஸ்பெஷல், சக்தி விகடன் அப்படின்னா என்னது, அது நூலினுடைய விஷயம் பக்தியை சொல்லுது அப்படிங்கிற பாத்திரை தெரியுது இல்லை. அப்போ நூலுடைய தலைப்புலையே இது பக்தி. அப்போ யாருக்கானது, அது பக்தர்களுக்கானது. யாருக்கு அந்த பக்தி விஷயம் இருக்கோ, பக்தியில் ஆர்வம் இருக்கோ, அந்த பக்தர்களுக்காக அந்த நூல்னா. இன்னொரு நூல் இருக்கு, ஆவிகள் உலகம் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நூலின் ஆவிகளை பற்றி பேசுகிற நூல் அப்படின்னா. அப்போ அது யாருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவன் அந்த புக்கை வாங்கி படிப்பான் இருக்குல்ல. அப்போ நூலோட தலைப்புலேயே அந்த நூல் யாருக்கு, நூலுடைய விஷயம் என்னன்னு வருது. ஸ்கூல் பாட புஸ்தகம் பார்த்தாக்கா தமிழ், ஆங்கிலம், கணிதம்னு இருக்கு. அப்போ அதில் நம்பர் போட்டிருப்பான் 6, 7ன்னு. அப்படின்னா என்னது, 6வது வகுப்புக்கான புஸ்தகம். அப்போ யார் இதுக்கு முன்னாடி 5 வகுப்பு முடிச்சிருக்கிறானோ 6வது வகுப்புக்கு வர்றவனுக்காக இந்த நூல் அதிகாரியை குறிக்கிறது. அந்த 6, 5 நம்பர் ஸ்டாண்டர்ட், அது அதிகாரி, யாருக்காக இந்த புக்கு அப்படிங்கிறத குறிக்கிறது அதிகாரி. அப்புறம் அதனுடைய விஷயம் என்னது, கணிதம், ஆங்கிலம், தமிழ் அப்படிங்கிறது இந்த நூலினுடைய விஷயம் கணிதம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் விஷயம், அது விஷயம். பயன், பிரயோஜனம்ங்கிறது இருக்கு. அந்த நூலை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம், படிக்கிறதுனால நமக்கு என்ன அறிவு கிடைக்கும்னா அந்த கணிதத்தை பற்றி அறிவு கிடைக்கும். அவ்வளோதானே. கணித நூலை படித்தாக்கா கணிதத்தை பற்றிய அறிவு கிடைக்கும். அறிவியல் நூலாக இருந்தால் அறிவியலை பற்றிய அறிவு கிடைக்கிறது. நமக்கு பிரம்மத்தை பற்றிய நூல்னா வேதாந்த பிரம்மத்தை பற்றிய நூல், அல்லது இறைவனை பற்றிய நூல்னா இறைவனை பற்றிய அறிவானது கிடைக்கும். அதான் பிரயோஜனம். இறைவனை பற்றிய அறிவு கிடைக்குங்கிறது பிரயோஜனம். அதுக்கப்புறம் சம்பந்தம் அப்படின்னு உண்டு.
சம்பந்தம்ங்கிறது அந்த நூலுக்கும் அந்த விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். அப்புறம் அதிகாரிக்கும் அந்த விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், அந்த விஷயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அப்படின்னு சம்பந்தத்துக்குள்ள இருக்கு. ஒன்னொன்னுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தம். இந்த விஷயம் எப்படி அந்த பிரயோஜனத்தை தரும் அப்படின்னு சொல்லணும்ல. இனி தெரிஞ்சுக்கிறதுனால இந்த அறிவு வரும். அறிவு வரும் மட்டும் இல்லை, அது எப்படி அந்த வேதாந்தம் படிக்கிறதுனால பிரம்மத்தை கடவுளை தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்னா, கடவுளை தெரிந்து கொள்றதுனால நீ பந்தத்திலிருந்து விடுதலை அடைவாய், மோட்சத்தை அடைவாய். அது எப்படி மோட்சத்தை அடைவாய்? அந்த பிரயோஜனம் வெறும் வேதாந்த சாஸ்திர படிப்புங்கிற ஞானமானது அல்லது இறைவனை பற்றி அறியக்கூடிய ஞானமானது, ஆத்மாவை பற்றி அறியக்கூடிய ஞானமானது பந்தத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும். அப்படின்னா அந்த விஷயம் பிரயோஜனம். இந்த பிரயோஜனம் முக்தி அல்லது பிறவாத நிலை. இங்க விஷயம் இறைவனை பற்றிய அறிவு. இறைவனை பற்றிய அறிவுல இருந்து நான் எப்படி பிறவாத நிலைக்கு போக முடியும் அப்படின்னாக்கா அங்க விளக்கம் இருக்குது. அதான் சம்பந்தம். ஏன்னா இறைவனை பற்றிய அறியாமை தான் பிறவிக்கு காரணமா இருக்கு, அல்லது ஆத்மாவை பற்றிய அறியாமை பிறவிக்கு காரணமா இருக்கு. ஆத்மாவை பற்றிய அறிவு வருகின்ற பொழுது ஒருவன் பிறவியிலிருந்து விடுபடுவான். அது சம்பந்தம். அல்லது அப்புறம் அதிகாரிக்கும் விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். நான் ஏன் வேதாந்தம் படிக்கணும்னா, படிக்கிறதுக்கு எவ்வளவோ நூல் இருக்கு, இல்லை எவ்வளவோ வேற கிளாஸஸ்லாம் நடக்குது. ஆன்மீக சாதனையிலேயே இந்த தியானம் பண்ணு, இல்லை தலையிலா நில்லு, யோகாசனம் பண்ணு, இல்லை ஜபம் பண்ணு, இல்லை இந்த கிரியை பண்ணு, அந்த கிரியை பண்ணுன்னு நிறைய விதமான இதெல்லாம் இருக்கே. நான் ஏன் வேதாந்தம் படிக்கணும், வேதாந்தம் படிக்கிறதுக்கு வரணும் அப்படின்னாக்க அங்கே என்னது, அந்த அதிகாரி அந்த வேதாந்தம் படிக்கிறதுக்கு யாருக்குன்னா, யாருக்கு இந்த உலக வாழ்க்கையை பார்த்து இதில் ஒரே துன்பமயமாக இருக்கே, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைய நான் விரும்புகிறேன்னாக்க அவர்களுக்கு என்ன காரணம்ங்கிறதும் எப்படி விடுதலை அடைகிறது என்பதை பற்றியும் வேதாந்தம் சொல்லுது. அதனால் அந்த அதிகாரி, இந்த தேடுதல் உள்ளவனுக்கு அங்கே பதிலானது இருக்கின்றது. அதனால் அவன் இந்த நூலை படிக்கலாம். அந்த அதிகாரிக்கும் விஷயத்துக்கும் உரிய சம்பந்தம், அதிகாரிக்கும் பிரயோஜனத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அதுவும் இருக்கு. அதிகாரிக்கும் விஷயத்துக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம், அதிகாரிக்கும் பிரயோஜனத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். இதுக்கு பேரு சம்பந்தம்னு பேரு. இதுக்கு இந்த நாளுக்கும் சேர்த்து அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு பேர். சதுஷ்டயம்னா 4 கொண்ட தொகுதி. அனுபந்தம்னாக்கா ஒன்றினை கட்டுறது, நாளையும் சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு நூல். ஒரு நூல்னாக்கா இந்த 4 சேர்ந்த இருக்கணும். விஷயம், அதிகாரி, பிரயோஜனம், சம்பந்தம்ங்கிறது சேர்ந்து இருக்கிறது. அனுபந்த சதுஷ்டயம். இதுதான் இந்த பாட்டில் ஒரு பாட்டில் இத்தனை விஷயத்தை சொல்லி இருக்கிறார். மங்களாச்சரணை, உரை இலக்கணம், அன்வய இலக்கணம், அனுபந்த சதுஷ்டயம். இந்த 4ம் ஒரு நூல்ல இருக்கணும். சரி, நமக்கு இதுல நமக்கு முக்கியமாக இங்க வேதாந்தம் இருக்கிறதுனால இந்த வேதாந்தத்துக்கான அனுபந்த சதுஷ்டயம் என்னங்கிறது இங்க சொல்றேன். பொதுவாக எல்லா நூலுக்குமே ஒரு அனுபந்த சதுஷ்டயம் உண்டு. நம்ம வேதாந்தம் படிக்கிறது அப்படிங்கிற பொழுது இது வேதாந்த நூல்ங்கிறதுனால வேதாந்தத்துக்கான அனுபந்த சதுஷ்டயம் என்னங்கிறத அடுத்த பாட்டில் அனுபந்த சதுஷ்டயம் என்னங்கிறத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வேதாந்தம் படிக்கிற அதிகாரிக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன என்பது அடுத்த பாடல்ல வருது. சாதன சதுஷ்டயம்னு பேரு. அதுவும் அடுத்த பாடல்ல சொல்லப்படுது. அடுத்த பாடலை படிக்கலாம். விடயமது ஜிவ சீவர் தமதேகத்துவமாம் விமலனொடு நூற்கரைய. சரி, விமலனொடு நூற்கரைய படலறையும் தன்மை
அடைதல் ஒரு சம்பந்தம் பயன் துயரலாம் துயரலாம் இம்முலோபமா இருக்கு. நீத்தானந்த பதம் பெறுதல் சாதன நான்கினையும் உடையவனே அதிகாரி என்றறைவர் அறிஞர் உரைத்த சாதன சதுஷ்டய நித்த அனித்த படுபொருளின் விவேகம் விவேகம் பிடிச்சுக்கணும். ஈக பரபோக விராகம் வழிப்பரிய சமை முமுட்சுத்வம் எனப்படுமா. ரெண்டு விஷயம் இந்த பாட்டில் இருக்கு. ஒன்று, இந்த அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு 4 விஷயங்கள் சொன்னார். வேதாந்தத்துக்கு அனுபந்த சதுஷ்டயம் என்ன என்பதும், அதுக்கப்புறம் அந்த அனுபந்த சதுஷ்டயத்தில் அதிகாரி என்பவன் வேதாந்தம் படிக்கிறதுக்கான அதிகாரி யார், அந்த அதிகாரிக்கு இருக்க வேண்டிய லட்சணங்கள், அதிகாரியினுடைய லட்சணம் அது என்ன என்பதும் இந்த பாடல்ல வருது. இதனுடைய அர்த்தத்தை நம்ம அடுத்த வகுப்புல அடுத்த அந்தர்யோகத்துல பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति.